திருமணி, இப்போ பல கட்சிகள் இருக்குல்ல, இப்போ நம்ம பாஜக சென்ட்ரிக்கா மட்டும் இதை பார்க்கிறோமா, இல்ல மற்ற கட்சிக்குமான செய்தியாகவும் இதை புரிஞ்சுக்கணுமா? நம்ம கட்சிகள்னா தாவேகா இருக்கு, தேமுதிக, புதிய தமிழகம், அவங்களுக்கும் இது செய்தியா நம்ம பார்க்கலாம். சிறிய கட்சிகள் அவங்க வளரும் கட்சிகளை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க ஆங்கிலத்தை ஃபால் இன் லைன், அவங்கள வழி கொண்டு வந்துருவாங்க. தாவேகான்றது ஆப்ஷன் இல்லைன்றீங்களா? தாவேகாக்குமான மெசேஜ் தான் இது. பட் மோர் தென் தட் இது பிஜேபிக்கான மெசேஜ் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இதை பட் அவர் அதாவது இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க சத்தமாக பாடிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தம்பித்துரை அவர்கள் அவர் ஏமாற்றுகிறான்னு தான் நான் சொல்லுவேன். அது இது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது அரசியலில். இதை ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்ற நான் இப்போ உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏற்கனவே உங்கள் தலைவர் சொல்லிட்டார், எடப்பாடியார் சொல்லிட்டார், கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது ஒரு விதத்தில் அது கரெக்ட். இப்போ நீங்கள் யூபிஏ 1 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் யூபிஏக்குள்ளே தான் இருந்தாங்க. பட் கவர்மெண்ட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. கவர்மெண்ட்டில் இல்லாமல் சில பார்ட்டிஸ் யூபிஏல இருந்தாங்க, இடதுசாரிகள் உட்பட. ஆனால் அது கூட்டணி அரசுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம அவர் சொல்கிறது ஃபேக்சுவலாக கரெக்டாக கூட இருக்கலாம். நடைமுறையில் என்ன வரும் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னாலும் நான் சொல்கிறது ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அவர்கள் அது அவங்களுக்கு பிஜேபிக்கு கேபினெட்டில் ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். ஒரு மந்திரி இருந்தாங்க, ஒரு மந்திரியாவது அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. முள்ள தான் அந்த ஒட்டகம் டென்ட்டுக்குள்ளே தலையை விடுற கதை தான் அது. முள்ள தான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு கேம் பிளான் இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், இன்றைக்கி பீகாரில் நடந்தது பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். 43 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். 73 பிஜேபி எம்எல்ஏஸ் ஆதரவு கொடுத்தாங்க உள்ளே இருந்து. ஆனால் அப்போ கூட ஹோம் டிபார்ட்மெண்ட் எடுக்கல. இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இன்ஃபேக்ட் இந்த ரிசல்ட்டில் கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு ஜேடியோட ஷேர். பிஜேபிக்கும் அவங்களுக்கும் 5 சீட்டு தான் வித்தியாசம். பட் ஸ்டில் எதை எடுக்கணுமோ அதை எடுக்கிறாங்க அவங்க. அப்போ அந்த ஒரு கேம் பிளான் அவங்களுக்கு இருக்குது. இது தொண்டர்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, அதிமுக தொண்டர்களுக்கும். தாவேகாக்குமான மெசேஜ் தான் இது. பட் மோர் தென் தட் இது பிஜேபிக்கான மெசேஜ் தான் இது. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ 2 விஷயமா இருக்கலாம். இப்போ ரொம்ப சீரியஸா பீகார் அவங்க பார்க்குறாங்க, மேற்கு வங்கத்தை பார்க்குறாங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு பார்த்து அங்கு கூட்டணி ஆட்சின்ற வியூகத்தை நகர்த்துறது வேறு. தமிழ்நாட்டை உண்மையில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அணுகிறாங்களா, இல்லை வாக்கு வங்கியை உயர்த்தினா போதும்னு அணுகிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? பீகாரை பொறுத்தளவில் போல்ட் ப்ளூ த ப்ளூங்கிற மாதிரி எதிர்பாராத விதமாக முஸ்லீம்களை நம்பி தொடர்ந்து நம்ம தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால பிஜேபிட்டு ஒரு ஆஃபரை நம்ம எடுப்போம்னு தேஜஸ்வி எடுத்துட்டாருன்னா இவர் நிதிஷுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி பாஜகவால் அமைக்க முடியும். அதுக்காக முயற்சி பண்ணல. 12 எம்பி இருக்குது. இது ஒரு கோகரண்டா வெற்றி பெற்ற ஒரு அணி தொடர்ந்து போயிட்டு இருக்குதுங்க போது இதுவரை பீகாரில் இருந்தது ஆர்ஜேடிக்கும் பாஜகவுக்கும் இடையில நிதிஷ்குமார் டிசைடிங் ஃபேக்டர். இப்போ நிதிஷ்குமாருக்கும் ஆர்ஜேடிக்கும் இடையில பிஜேபி நினைச்சா நம்ம தொடர்ந்து தோத்துட்டு இருக்கோமே, நம்மளும் அதிகாரத்தில் வர்றதுக்கு ஏன் நிதிஷ்குமார் மாதிரி கெட்ட மைந்தர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் போது நம்மளும் அந்த இடத்துக்குள்ள மத சார்பின்லாம் போட்டு ஏன் அதிகாரத்தில் வராமல் இருக்கணும், நமக்கும் ஏதாவது அதிகாரம் கிடைக்கும்னு தேஜஸ்வி நாமளும் அடிப்போமே ஒரு பல்டி அதை சொல்லிடுங்க. அந்த முடிவெடுத்தா பாஜக அப்பர் ஹேண்ட்ல இருக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நிதிஷ்குமார் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். இங்க தமிழ்நாட்டை எப்படி அது பாராளுமன்றத்திலே ஸ்வீப் பண்ண இடம். சரி, இங்க தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்தில் எதிரணி தான் ஸ்வீப் பண்ணாங்க. சரி. ஸோ இங்க மோடியை பொறுத்தளவுல அவரோட கன்சர்ன் 2019 சரி 24 சரி கூட்டணியா 40 தனியா 9-10 ஒண்ணுமே செல்வாக்கு இல்லாத ஒரு காங்கிரஸ் வருதுங்கிறதான் மோடிக்கு கன்சர்ன். இப்போ அமித்ஷாவோட வீகம் ஒரு டைப்பா போனாலும் ஃபைனலா பாஜகவோட நிலைப்பாடு 29 மையமா வச்சுதான் இருக்குங்கிறது என்னோட பார்வை. 26 மையமா வச்சு இருக்குங்கிறது நண்பர் மணிக்க பார்வை. 29ன்றது அப்ப எண்ணிக்கையில கராரா இருப்பாங்க. அதுதான் என்னோட பார்வையா போகுது. ஒருவேளை தம்பிதுரையும் அதை மனசுல வச்சுதான் நாங்க அதிக எண்ணிக்கையில எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வராரா? கண்டிப்பா அவங்க பிரேஃபேஸ் காட்டுறாங்க. அவங்க தம்பி அக்னிஸ்வரன் சொல்லக்கூடிய பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறங்கிற அந்த இதுக்குள்ளதான் அவங்க நிற்பாங்க. இவங்க அதுல உள்ள சேஞ்சஸ் இருக்குது. நீங்க பாராளுமன்றத்திலே ஏரியா வைஸ் பலகீனப்பட்டிருக்கீங்க இவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அக்னீஸ்வரன், இப்போ அந்த பாயிண்ட்ல அண்ணாமலை அவர்கள் டெல்லியில போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு கொடுத்த பேட்டியில இது பலவீனப்பட்டிருக்கு இந்த கட்சி, இந்த கட்சியின் தன்மைன்றது 2 சமூக கட்சியா அப்படின்னு அவர் பயன்படுத்தின வார்த்தை. தமிழகம் முழுவதும் பரவலா அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இல்லை, மினிமமா ஒரு இடத்துல கூட இருக்கு, குறைச்சிருக்கு, இதுதான் தன்மை. அதனால நான் டீடைல் ரிப்போர்ட் கொடுத்தேன்னு சொல்றேன். அந்த புள்ளியை தொட்டாங்கன்னா அவங்க 18% தானே நிற்பாங்க. எங்களுக்கு 18% ஷேரை கொடுங்க, உங்களுக்கு 21% ஷேர்னா ஆட்டோமேட்டிக்காவே அது கூட்டணி ஆட்சி தன்மையும் அதுக்குள்ள தானே இருக்கும். நீங்க இடத்த கொடுத்தாலே அதுதானே அதனோட அர்த்தம்.
அடுத்தவங்க கெட்டவங்கன்னு சொல்றது இருக்கட்டும், நீங்க நல்லவங்களான்ற கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்ல. நீங்க எதை வச்சு நீங்க இது பண்ண போறீங்க? ஒன்று, பீகார் தேர்தலையும் தமிழ்நாட்டு தேர்தலையும் தயவு செய்து ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடவும் கூடாது. அது வடபுலத்து அரசியல் வேற, தென்னகத்து அரசியல் வேற. 2, இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுகவுடன் அணுகுமுறை சற்று இலகுவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்களுடைய எதிர்பார்ப்போ. ஆனா 2020 பாயிண்ட் என்னன்னா, நீங்க கட்டமைப்பு விஷயம்லாம் சொன்னீங்க. திரு மணி சொன்ன ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட், அதிகாரத்தை நெருங்குதல்ன்ற ஒரு இடம் இருக்குல்ல, பாஜக கடைபிடிக்கிற உத்தி இருக்குல்ல, அதுக்கு வடக்கு தெற்கு வடமேற்கெல்லாம் கிடையாது. இந்தியா முழுவதும் ஒரே ஃபார்முலா தான். நான் விஜயன் சாருக்கு மணி சாருக்கு சேர்த்தே சொல்றேன், அப்ப தனியா நின்றுட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க தான் பலத்தை, நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் அங்கு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அல்லது ஆட்சி அதிகாரத்தை இருப்போம் சொல்றீங்கல்ல, அப்ப தனியா நின்றுங்க, பலம் தெரிஞ்சிட போது. அதுக்கும் நிக்க மாட்டோம், நிக்கிறவங்களோடையும் சேர்ந்துக்குருவோம். எங்கள் கூடுதலாகவும் நாங்கள் தான் அதிகாரத்தை செலுத்துவோம் என்றால் இது ஜனநாயகத்தை பிழிந்து சக்கையை மட்டும் வெளியிலே போடக்கூடிய ஒன்றை தமிழக மக்கள் ஏற்பாங்களான்னு தெரியல. அவர் சொல்றது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்னு பேசுறப்ப நீங்க ஏடிஎம்கேவோட, அதுவும் இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமி தான் திரும்ப திரும்ப சொன்ன பாயிண்ட் 24 வேறு 26 வேறு, நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடவே கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் சொன்னது பழனிசாமி அவர்கள் தான். ரவீந்திரன் துரைசாமி நீங்க 24 எப்படி அளவுகோலா வச்சு அவர்கிட்ட பேசவே முடியாதுல்ல, அவர் அதை எடுக்க கூடாதுன்றாரு டேட்டாவை. இல்ல அந்த இதைத்தானே அமித்ஷா பேசிட்டு போயிருக்காரு ஹோம் மினிஸ்ட்ரி, அதுக்கு அவர் ரிட்டாலியேட் பண்ணலையே. பட் டாக்கிங் டேபிளில் வரும்போது ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லாக தன்னோட எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை எதிர்கொள்ளதுக்கு அண்ணாமலையால தான் முடியும். அதனால தான் அந்த டீடைல் ரிப்போர்ட்டை எடப்பாடி இன்னொரு புது கதாபாத்திரமாக திரு அண்ணாமலை அவர்கள் கொண்டு வர்றார் ரவீந்திரன் துரைசாமி. கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் மோடி கொண்டு வந்திருக்கிறார், அதை சுட்டி காட்டார். அவர் குரல் வருதுனாலே 18% தான், அதை நீங்க விட முடியாதுன்ற இடம் ஒண்ணு. அதுதான், அதாவது நீங்க அதை வந்து இடங்களை 18% காட்டி இடங்களை கேட்பது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாஜக வளர்ந்துருக்குது, 4 சீட்டு 4 எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க. பட் இதுல கூட்டணி வச்சு நீங்க எப்படியோ அடுத்த பண்றேன் சொல்லுங்க. எப்படின்னா நான் எதுக்காக சொல்லனா, ஒருவேளை எடப்பாடி அமைச்சரவையில் பாஜக சேருவதாக இருந்தால் பாமகவும் சேரும், பிற என்டிஏ அலையன்ஸும் சேருவாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வெறுமனே பாஜக மட்டும் தான் உள்ள போகணும், அது வந்து அப்படி ஒண்ணு நம்ம அதீத பயத்தோட நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடம் அரசியல் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சரவைனா எல்லா தலைவர்களும் ரியாக்ட் பண்றாங்க, செல்லூர் ராஜு தொடங்கி ராஜேந்திர பாலாஜி. ஆனா மணி அவர்கள் சுட்டி காட்டிய மாதிரி தாவேகாவுக்கு பவன் கல்யாணம் சொன்னப்ப யாருமே ரியாக்ட் பண்ண. அது என்ன காரணம்? அப்ப அதிமுக என்ன நினைக்குதுன்னா, மணி அவர்கள் சொன்னதுல இருந்துன்னா பாஜகவை அப்படி கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு இங்க பாரதூர விளைவு ஏற்பட்டுடும்னு அதிமுக நினைக்குது. அப்ப நம்ம அப்படி கமிட் பண்ணிட்டோம்னா போச்சு. அப்படி பாஜக மட்டும் இல்ல, வேற எந்த கட்சிகளும், ஏன்னா அங்க திமுக பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல, அவங்களே வந்து விடுதலை சிறுத்தைகளே சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து எங்களுடைய கோஷம் அப்படிதான், ஆனா நாங்க எதிர்பார்க்கல சொல்றாங்கல்ல. அப்படி ஒரு வலுவான ஒரு எதிர்காம்பு இருக்கும்போது நாமளும் அப்படி ஒரு வலுவா இருக்கும் காமிச்சிக்கிறதுக்காக தான் சொல்லுது. நான் மணிசார் சொல்ற மாதிரி இவங்க காம்ப்ரமைஸ் தெரியா தயாரா தான் இருப்பாங்க, அதை ஒத்துக்கிறேன். ஆனா பாஜக உள்ளவர் அதே நேரத்தில் பாமகவோ புதிய தமிழகமோ வேற எந்த கட்சியும் உள்ள வருவாங்க. பர்செப்ஷன் பேட்டில்ன்றது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் டேபிளுக்கு வந்துறணும். இல்ல இது என்ன, அததான் மணி அவர்கள் கேக்குறாங்க. அரசியல் விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வின்னர் ரன்னர் 2 பேரும் கடைசியா 3ஆவதா ஓடி வரவங்களுக்கு ஆளுநர் பரிசு கூட கிடைக்க மாட்டேங்குது. பல 3ஆவதா ஓடி வரக்கூடியவர்கள் வந்து வின்னர் ரன்னரே தீர்மானிக்கிறாங்க. நீங்க சொல்ற அவங்களுக்கு இடம் கொடுப்பது ஃபேர். இப்ப முக்கியமான இடம்ன்றது பாஜகவே மத்த கட்சிகளுக்கு அந்த ஆஃபர், அந்த ஆசையை மட்டும் இல்ல மற்றவங்களுக்கும் ஆஃபர் கொடுக்கறாங்க. அவங்க பாமகவுக்கும் ஆஃபர். அப்படிதான் ஒரு இடைவேளைக்கு பிறகு